வணக்கம். நிறைய பேர் தனது மொபைல் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு அப்ளிகேஷனில் ஃபோன்பே அதுவும் ஒன்று. ஃபோன்பே ஐசிஐசிஐ பேங்க் மூலமாக ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, அந்த ஸ்கீமில் இருக்கிற ஒருத்தர் எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் ஆகிட்டார்னா அவருக்கோ அல்லது அவங்களை சார்ந்த அவங்க ஃபேமிலிக்கோ 20 லட்சம் ரூபாய் கொடுக்கறது தான் அந்த திட்டம். இதுக்கு ஆகிற செலவுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 480 ரூபா, அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை. இதை பாருங்கள், 480 ரூபா வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய் பாலிசி கொடுத்துருக்காங்க. 240 ரூபாய்க்கு 10 லட்சமும், 120 ரூபாய்க்கு 5 லட்சமும், 24 ரூபாய்க்கு 1 லட்சமும். இது வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பாலிசியோட டேர்ம்ஸு. ஹெல்ப்ஸில் வியூ டிக்கெட், இதில் லாங்குவேஜ் தமிழை செலக்ட் பண்ணிக்கிறேன். விபத்து காப்பீடு என்பது என்ன? விபத்து காப்பீடு என்பது விபத்தின் காரணமாக மரணம் அல்லது நிரந்தரமான முழு உடல் குறைபாடு ஏற்படும் சூழலில் உங்களுக்கோ உங்கள் நாமினிக்கோ ஒரு மொத்த தொகையை அளிக்கக்கூடிய ஒரு காப்பீடு ஆகும்னு கொடுத்துருக்காங்க. பயன்தரும் வீடியோக்களை அரிமா விடித்திரு யூடியூப் சேனலை பார்க்குறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விபத்து காப்பீட்டின் பலன்கள் என்னென்ன? மருத்துவ பரிசோதனை இல்லாமலேயே இந்த பாலிசியை வாங்கலாம். மிக குறைந்த ஆவணங்களுடன் எளிமையான கிளைம் செயல்முறை. உங்கள் பாலிசி ஆவணத்தை 24/7 எப்போதும் ஆன்லைனில் பார்க்கலாம். மேற்கொண்ட பலன்களை தவிர கீழ்காணும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்கள் நாமினிக்கோ உங்களுக்கோ விபத்து காப்பீட்டு பாலிசியை மொத்த தொகையை வழங்கன்னு கொடுத்துருக்காங்க. விபத்தின் காரணமாக ஏற்படும் மரணத்திற்கும் நிரந்தர முழு உடல் குறைபாட்டிற்கும் எதிரான விபத்து காப்பீடு. சாலை விபத்துக்கள், ரயில் விபத்துக்கள், இயற்கை பேரழிவுகள் மற்றும் தீவிரவாதத்தினால் ஏற்படும் விபத்துக்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான விபத்துகளுக்கு எதிரான காப்பீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிரந்தர முழு உடல் குறைபாடு பிரிவின் கீழ் அளிக்கப்படும் காப்பீடு என்ன? கேள்வி. நிரந்தர முழு உடல் குறைபாடு பிரிவின் கீழ் வழங்கப்படும் காப்பீட்டின் தொகைகளின் பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. காப்பீட்டின் சதவீதமாக நீங்கள் பெறக்கூடிய தொகை: பார்வை இழப்பு, 2 கண்களும் பார்வை இழப்புக்கு 100%, 2 கால்களோ 2 கைகளோ முற்றிலுமாக நீக்கப்படுதலுக்கு 100%, ஒரு கையும் ஒரு காலும் நீக்கப்படுதலுக்கு 100%, ஒரு கண்ணில் பார்வை இழப்பு, ஒரு கை அல்லது ஒரு கால் நீக்கப்படுதலுக்கு 100%, 2 கைகளோ 2 கால்களோ செயல்பாட்டு இழத்தலுக்கு 100%, ஒரு கையும் ஒரு காலும் செயல்பாட்டு இழத்தலுக்கு 100%, ஒரு கண்ணில் பார்வை இழப்பு, ஒரு கையோ ஒரு காலோ செயல்பாட்டு இழத்தலுக்கு 100%. 100%னா 20 லட்ச ரூபா, 50%னா 10 லட்ச ரூபா. ஒரு கண்ணில் பார்வை இழத்தல் 50%, ஒரு காலோ ஒரு கையோ பிரித்தெடுத்தலுக்கு 50%, உடலில் இருந்து பிரிக்கப்படாமல் முழுமையாக ஒரு கையோ ஒரு காலோ சரி செய்ய முடியாதபடி செயல்பாட்டு இழத்தலுக்கு 50%, காப்பீடு செய்தவர் எந்த வேலையிலோ எந்த தொழிலோ ஈடுபடாத முடியாதபடி நிரந்தரமாக முழு உடல் குறைபாட்டை ஏற்படுத்திய காயத்திற்கு 100%, அதாவது 20 லட்ச ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த காப்பீட்டிற்காக நான் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு? கேள்வி. நீங்கள் தேர்வு செய்யும் காப்பீட்டு தொகையின் அடிப்படையில் செலுத்த வேண்டிய பிரீமியம் இருக்கும். பாலிசியை வாங்கும்போது சரியான பிரீமியம் தொகையும் அளிக்கப்படும். காப்பீட்டையும் எங்கள் செயலியில் எப்போதும் சரிபார்க்கலாம் கொடுத்துருக்காங்க. இந்த காப்பீட்டை வாங்குவதற்கான அதிகபட்ச குறைந்தபட்ச வயது என்னென்னு கேட்டிருக்காங்க. குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்ச வயது 65 வயது உட்பட்டவராக இருக்க வேணும்னு கொடுத்துருக்காங்க. காப்பீடு செய்யப்படாது என்னென்ன? கீழ்காண நிலைகளில் ஏற்படக்கூடிய மரணத்திற்கோ உடல் குறைபாட்டிற்கோ இந்த பாலிசியின் கீழ் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படாது. தற்கொலை முயற்சி, உடல் உறவினால் பரவும் வியாதிகள், மனநோய், பதட்டம், அழுத்தம் மற்றும் மனசோர்வு, போதை மருந்துகள், மது அல்லது பிற போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருத்தல், தீவிர குற்றச்செயல், கலவரம், மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துதல் அல்லது சிறு குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடுதலோ முயற்சித்தலோ, சட்டத்தை மீறிய எந்த செயலும், கருவுறுத்தினாலோ குழந்தையை பெற்றெடுப்பதினாலோ ஏற்படும் மரணம் அல்லது உடல் குறைபாட்டின் காரணமாக குறிப்பிட்ட பலன்களை பெறக்கூடிய தொழில்முறை, விளையாட்டுப் போட்டிகளில் பங்குவித்தல், எந்த வகை மோட்டார் பந்தயங்களிலும் பங்கேற்றல், விமான ஓட்டுதல், விமானத்தில் ஏறும்போதோ இறங்கும்போதோ பயணிக்கும் போதோ விபத்துக்குள்ளாதல், நிலத்தடி சுரங்கப் பணிகளில் ஈடுபடும் ஒப்பந்ததாரரும், கடற்படை, இராணுவம் அல்லது விமானப்படையில் பணி செய்பவர்கள், கதிர்வீச்சு, அணு அபாயங்கள், அயோனலைன் கதிர்வீச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காப்பீட்டின் தொடக்க தேதி என்ன? ஃபோன்பே செயலியில் காப்பீட்டை வாங்கும் நாளிலிருந்து காப்பீடு தொடங்கும் கொடுத்துருக்காங்க. பாலிசியின் கடைசி நாளில் நான் விபத்துக்குள்ளானால் என்னவாகும்? கேள்வி. பாலிசி செயல்பாட்டில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய எந்த ஒரு விபத்து காப்பீட்டின் கீழ் அடங்கும். கிளைமை பதிவு செய்ய ஐசிஐசிஐ லேம்பர் நிறுவனத்தை 1800-2666 என்ற எண்ணில் அழைக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இலவச பார்வை காலம் என்றால் என்ன? கேள்வி. இலவச பார்வை காலம் என்பது பாலிசியின் நன்மைகளை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வழங்கப்படும் 15 நாள் காலமாகும். பாலிசியை தொடர வேண்டாம் என நினைத்தால் இந்த கால அவகாசத்துக்குள் ரத்து செய்து கொள்ளலாம். பாலிசியை ரத்து செய்ததும் ஸ்டாம்ப் கட்டணங்கள் இருந்தால் கழிக்கப்பட்டு உங்கள் பணம் திருப்பி அளிக்கப்படும் கொடுத்துருக்காங்க. நான் கெட் பாலிசி கிளிக் பண்ணுறேன். என்னோடய நேமு, இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த்து, நாமினி பேர், நாமினி யாரோ நம்ம யார் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு ஐ அக்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கீமில் நாம் ஏன் ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மை சார்ந்த நம் உறவுகளையும் பாதுகாக்க ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அவ்வளோதான். இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுமோ அல்லது ஒரு அபசகனமாக நினைக்கிறீங்களோ அப்படிலாம் கிடையாது. இது இல்லாமல் பாலிசி வேர்டிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது உள்ளே போனீங்கன்னா
22 பக்கத்துக்கு இந்த பாலிசியோட முழு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் பே நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து ஆல்ரெடி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதிலே பேமெண்ட் பண்ண போகிறேன். இதில் யூபிஐ பேமெண்ட்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் சிவிவி நம்பரை கொடுத்து என்னோடய பேமெண்ட்டை ப்ரொசீட் பண்ணுறேன். ஒருத்தருக்கு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா யார் என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் என்ன நினைப்பேன்னா, அவர் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாரா, அதன் மூலமாக அவங்க குடும்பம் ஏதாவது ஒரு சிறிய ஆறுதலை அடையாதா அப்படின்னு தான் நினைப்பேன். என்னோடய பாலிசி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. வியூ டீட்டெயில், வியூ பாலிசி இதில் கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். செம்ம ஷூட் பாருங்கள், 20 லட்ச ரூபா. வேலிட் பாருங்கள், 2 டிசம்பர் 2020 1 டிசம்பர் 2021 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாலிசி நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பாலிசியை நம்ம இமெயில் ஐடிக்கு அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம எப்போ வேணும்னாலும் இந்த பாலிசியை இமெயில் ஐடிக்கு கொடுத்துக்கலாம். 2 பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. கவர் ஃபார் டெத் ரிசல்ட்டிங் ஃப்ரம் ஆக்சிடென்ட் கவர் 20 lakhs, கவர் ஃபார் பர்மனன்ட் டோட்டல் டிசபிள்மெண்ட் ரிசல்ட்டிங் ஃப்ரம் ஆக்சிடென்ட். இப்போ வந்து விபத்தால் மரணம் அடைஞ்சால் 20 லட்சம், விபத்தால் ஊனமுற்றால் 20 லட்சம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம வெளியே எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வச்சுருக்க மொபைல்லே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி ஈஸியாக 1 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த பாலிசியை நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம். இதில் கிளைம் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு கொடுத்துருக்காங்க டீட்டெயிலில். ஒரு விபத்து நிகழும் பட்சத்தில் எப்போது கிளைமை பதிவு செய்யலாம்? விபத்து நடந்த பின் இயன்றவரை விரைவாக நீங்களோ உங்கள் நாமினியோ சட்ட ரீதியான வாரிசோ கிளைமை பதிவு செய்யலாம்னு கொடுத்துருக்காங்க. கிளைம் பதிவு செய்வது எப்படி? கிளைமை பதிவு செய்ய ஐசிஐசிஐ லேம்பர் நிறுவனத்தை 1800-2666 என்ற எண்ணில் அழைக்கவும்னு கொடுத்துருக்காங்க. கிளைம் செட்டில்மெண்ட் செயல்முறை என்ன? நீங்கள் கிளைம் பதிவு செய்து அதற்கான கிளைம் எண் உருவாக்கப்பட்டதும் காப்பீட்டு வழங்கலான ஐசிஐசிஐ லேம்பர் நிறுவனம் உங்களை தொடர்பு கொண்டு தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க கோரும். அனைத்து ஆவணங்களும் அவர்களுக்கு கிடைத்ததும் கிளைம் செயல்படுத்தப்பட்டு பணம் வழங்கப்பட வேண்டியிருந்தால் உங்கள் கணக்கிற்கு டெபாசிட் செய்யப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளைமை பதிவு செய்ய என்ன ஆவணங்கள் வேண்டும்? மரணம் அடைந்தால் சமர்ப்பிக்க வேண்டியவைன்னு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா கிளைம் படிவம், எம்எல்சி, எஃப்ஐஆர், ஊராட்சி மன்றத்தினால் அளிக்கப்படும் சான்றிதழ், பிரேத பரிசோதனை அறிக்கை, விஸ்கரா ரசாயன ஆய்வு அல்லது தடயவியல் அறிக்கை, காவல்துறையின் இறுதி குற்றப்பத்திரிகை அல்லது நீதிமன்றத்தின் ஆணை, சம்பவம் நடந்த இடத்திலோ விசாரணையின் போதோ 5 பேர் முன்னிலையில் பதிவு செய்யப்பட்ட ஆவணம், உட்புற வழக்கு ஆவணம் கொடுத்துருக்காங்க. நிரந்தர முழு உடல் குறைபாடு ஏற்பட்டால் கிளைம் படிவம், எம்எல்சி, எஃப்ஐஆர், காவல்துறையின் இறுதி குற்றப்பத்திரிகை அல்லது நீதிமன்றத்தின் இறுதி ஆணை, சம்பவம் நடந்த இடத்திலோ விசாரணையின் போதோ 5 பேர் முன்னிலையில் பதிவு செய்யப்பட்ட ஆவணம், சிவில் அல்லது அரசு மருத்துவமனையால் வழங்கப்பட்ட ஊனமடைந்ததுக்கான சான்றிதழ், உட்புற வழக்கு ஆவணம், மருத்துவ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. என் கிளைம் நிலையை எப்படி கண்காணிப்பதும் கேள்வி. உங்கள் கிளைம் நிலையை அறிய ஐசிஐசிஐ லேம்பர் நிறுவனத்தை 1800-2666 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் கொடுத்துருக்காங்க. கிளைம் செயல்படுத்த எவ்வளவு நாட்கள் ஆகும் கேள்வி. தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் சமர்ப்பித்ததும் கடைசி ஆவணம் கிடைத்த தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் காப்பீட்டு வழங்குனர் நிறுவனம் கிளைமை செயல்படுத்தும் கொடுத்துருக்காங்க. நான் ஏதேனும் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டுமா கேள்வி. ஆம், உங்கள் கிளைமுக்கு தொடர்புடைய ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். கிளைம் பதிவு செய்ததும் ஐசிஐசிஐ லேம்பர் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனம் உங்களை தொடர்பு கொண்டு வேண்டிய ஆவணங்களை கோரும். மேலும் விவரங்களுக்கு 1800-2666 என்ற எண்ணுக்கு நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் கொடுத்துருக்காங்க. கிளைம் தொகை எனக்கு எப்படி கிடைக்கும்? காப்பீட்டு வழங்குனர் நிறுவனம் நீங்கள் கிளைம் பதிவு செய்த போது வழங்கிய வங்கி கணக்கிற்கு நெஃப்ட் பேமெண்ட் முறையில் உங்கள் கிளைம் தொகையை அனுப்பும் கொடுத்துருக்காங்க. இயற்கை மரணம் ஏற்படும் சூழலில் இந்த கிளைமின் மூலம் பணம் கிடைக்குமான்னு கேள்வி. இல்லை, இந்த பாலிசி விபத்தினால் ஏற்படும் மரணத்திற்கோ நிரந்தர முழு உடல் ஊனத்திற்கோ மட்டுமே காப்பீடு வழங்கும் கொடுத்துருக்காங்க. என்னோடய இமெயில் ஐடிக்கு இந்த பாலிசியோடைய டாக்குமெண்ட் வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.